எல்லோருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அ ஜூலை 24ஆம் தேதி. அ ஈரான், அமெரிக்கா போரின் இன்றைய அ அப்டேட்டை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அ வழமை போல அ ஈரானும், அமெரிக்காவும் பரஸ்பரம் தாக்குதல்களை இன்றும் தீவிரமாக நடத்தியிருக்கின்றன. அ ஈரானின் ஏவுகணை பஹ்ரைன்ட 5வது கடற்படை தலைமையகத்தின் மீது ஏவப்பட்டிருந்தது. அதை நோக்கி ஏவப்பட்ட அமெரிக்காவின் PAC-3 என்கிற பேட்ரியாட் ஏவுகணைகள் ஈரானின் ஏவுகணையை தாக்காமல் குடிமனைகள் மீது வீழ்ந்ததால் சேதம் ஏற்பட்டதாகவும், அதே சமயம் ஈரான் ஏவுகணை வந்து பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் தளத்தில் வீழ்ந்து வெடித்த காணொளிகள் வெளியாகி இருக்கின்றன. இதனிடையே இந்த நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் பஹ்ரைனில் இருக்கின்ற அமேசான் நிறுவனத்தின் வெப் சர்வீஸ், அதாவது டேட்டா சென்டர், இந்த டேட்டா சென்டர் மூலம் பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்க இராணுவத்திற்கு, பஹ்ரைன் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு, பஹ்ரைன் பிசினஸ்களுக்கு, பஹ்ரைன் அரச திணைக்களங்களுக்கான தகவல்களை இந்த டேட்டா சென்டர் தான் வழங்கி வந்ததாகவும், இந்த டேட்டா சென்டர் வந்து இப்போ சேதமடைந்த நிலையில் இருப்பதை இந்த சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் ஜோர்டானிலும் ஈரான் ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்ததாக ஜோர்டான் கூறியிருக்கின்றது. இந்த ஹோர்முஸ் கடல் பகுதியில் நேற்று ஒரு விமானம் சுடப்பட்ட காணொளிகள் வெளியாகியிருந்தன. ஆனால் என்ன விமானம், யாருடைய விமானம் சுடப்பட்டது என்ற தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் இல்லை. வழமை போல் இன்று குவைத் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. குவைத்தின் ஹைமாஸ் ரக, அமெரிக்காவின் ஹைமாஸ் ரக ஏவுகணைகள், ATACMS ரக ஏவுகணைகள் இந்த தாக்குதலில் சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்கா இப்போது கூறியிருக்கின்றது, அமெரிக்காவின் 4 படையினர் கடந்த வாரம் இந்த ஜோர்டானில் இடம்பெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்போது ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், அந்த 4 பேரும் வந்து அந்த 18 பேருடன் அவர்களை சேர்க்க முடியாது. ஏன் என்று சொன்னால், அது போர் நிறுத்தத்துக்கு முதல் இறந்தவர்கள், இது போர் நிறுத்தத்துக்கு பிறகு இறந்தவர்கள் என்றபடியால் இனி இவர்களை முதலில் இருந்துதான் சேர்க்க வேண்டும். இந்த போரில் 4 பேர் கொல்லப்பட்டார்கள், அவ்வளவுதான். நீங்கள் 18 பேர் என்று சொல்ல வேண்டாம் என்று ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு கூறியிருப்பதாக கூறப்படுகின்றது. இதே சமயம் நேற்று ஈராக்கின் பிரதமர் வந்து ஈரானுக்கு சென்றிருந்தார். ஈரானுக்கு சென்று ஈரான் அதிபர் பெசஸ்கியானுடனும் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அப்போது அமெரிக்கா வந்து ஈராக் பிரதமரிடம் ஒரு போர் நிறுத்த உடன்பாட்டை காண தகவலை அனுப்பியிருந்ததாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதை ஈரான் நிராகரித்து விட்டது என்று நியூயார்க் டைம்ஸ் வந்து செய்தியை போட்டிருக்கிறது. ஆனால் ஈராக்கின் தரப்பில வந்து இதனை மறுத்திருக்கிறார்கள். அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை என்று மறுத்திருக்கிறார்கள். இதனிடையே ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கு வெளிவிவகார அமைச்சர்களுக்கும் இடையில் இந்த சங்காய் கோஆபரேஷன் மாநாடு நடைபெறுகின்ற இடத்தில் ஒரு சைட்லைன் மீட்டிங்காக 2 தரப்பும் இந்த தற்போதைய மோதல்கள் தொடர்பாக கலந்து ஆலோசித்ததாக கூறப்படுகின்றது. ஏபில் பகுதி, ஈராக்கின் ஏபில் பகுதியிலும் ஈரானின் தாக்குதல்கள் இன்றும் இடம்பெற்றதாகவும், அங்கிருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தின் வேர்ஹவுஸில் மிகப்பெரிய வெடிப்பதும் புகை வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதே சமயம் யூகே வந்து பிரித்தானியா தனது டைஃபூன் ரக விமானங்களையும், விமானங்களுக்கு நடுவானில் வைத்து எண்ணெய்களை நிரப்புகின்ற விமானங்களையும் வளைகுடா நோக்கி நகர்த்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இந்த ஹோர்முஸ் நிலை தொடர்பாக ஒரு உச்ச கட்ட மாநாடு ஒன்றை நடத்த இருப்பதாகவும், நாளை அல்லது நாளை மறுதினம் நடத்த இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதே சமயம் இந்த ஈரானில் நடக்கும் மோதல் காரணமாக அமெரிக்கா தனது மேம்பட்ட வான் பாதுகாப்பு இடைமறிப்பு ஏவுகணைகளையும், துல்லியமாக வழிநடத்தப்படும் வெடிமருந்து ஏவுகணைகளையும் அவற்றை மீண்டும் அந்த அதாவது பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளை மீண்டும் ஈடு செய்வதற்கு
மிகவும் கடினமான நிலையை எதிர்நோக்குவதாகவும், அதாவது மீண்டும் அதை நிரப்புவதற்கு விட அதை பயன்படுத்தும் வேகம் அதிகமாக இருப்பதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் அதிக கவலை கொண்டிருப்பதாகவும் பென்டகன் தெரிவித்திருக்கின்றது. இந்த பெட்ரியாட் மற்றும் தாட் இடைமறைப்பு ஏவுகணைகளும் அத்துடன் டொமஹாக் மற்றும் JASSM என்ற போன்ற நீண்ட தூர ஏவுகணைகளும் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காவின் ஏவுகணை கையிருப்பு வந்து குறிப்பிட்ட அளவு குறைந்திருப்பதால் அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய ஒரு கவலைகளை தோற்றுவித்திருப்பதாகவும் அமெரிக்கா தரப்பு இப்போது தெரிவித்திருக்கின்றது. ஏவுகணை உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்பதால் இந்த அதிநவீன ஏவுகணைகளை பாதுகாக்கும் முயற்சியில் பென்டகன் வந்து JDAM மற்றும் சிறிய விட்டமுள்ள குண்டுகள் SDB போன்ற குண்டுகளை குறைந்த விலையுடைய குண்டுகளையும் குறுகிய தூர ஏவுகணைகளையும் இப்போது பயன்படுத்த தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய பயன்பாட்டு விகிதம் நீடிக்க முடியாது என்றும் இது சீனாவுடன் ஒரு சாத்தியமான போர் ஏற்பட்டால் அந்த போரில் வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதை CPS என்ற நிறுவனம் செய்தி நிறுவனம் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. நாங்கள் நேற்றும் பேசியிருந்தோம். அமெரிக்கா இந்த சண்டையில் கிட்டத்தட்ட 1450 பேட்ரியாட் ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறது ஈராக் சண்டையில். இப்போது ரஷ்யாவுடனான மோதல்களில் உக்ரைனுக்கு வழங்குமாறு அமெரிக்கா கிரீஸிடம் கேட்டிருக்கின்றது. கிரீஸிடம் இருக்கின்ற 200 பேட்ரியாட் ஏவுகணைகளை, அது லோஞ்சர்கள் இல்லை, இந்த ஏவுகணைகள் மட்டும் ஏவுகணைகளை கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். இப்போது அந்த ஏவுகணையை உக்ரைனுக்கு கொடுக்காமல் தங்களுக்கு தரும்படியும் ஈரானில் அதை பயன்படுத்துவதற்கென்றும் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சேர்ந்த ஒரு புவிசார் அரசியல் ஆய்வாளர் ஒருவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் செயற்கைக்கோள் வந்து 40 சென்டிமீட்டர் தெளிவுடைய மிகவும் ரெசல்யூஷன் அதிகமான உள்ள இந்த புகைப்படங்களை வழங்கக்கூடியது என்று சொல்லியும், அந்த ஈரான் சேட்டலைட் வந்து ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளின் சேட்டலைட்டுகளுடன் தொடர்பை ஏற்படுத்தி அல்லது கூட்டிணைந்து செயற்படுவதாகவும், இது வந்து அமெரிக்காவின் தளங்கள் எங்கு இருக்கின்றன, அமெரிக்காவின் ஆயுத நடமாட்டங்கள் என்பவற்றை துல்லியமாக கணித்து கூறுவதாகவும் அந்த புவிசார் அரசியல் நிபுணர் வந்து கூறியிருக்கின்றார். இதே சமயம் ஈரானின் சமீபத்திய தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க வான்படை தனது விமானங்களை வந்து இந்த வளைகுடா நாடுகளிலிருந்து இப்போது இஸ்ரேலை நோக்கி நகர்த்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலில் உள்ள ஒவ்டா என்ற விமான தளத்துக்கு இந்த விமானங்கள் இப்போது மாற்றப்பட்டிருப்பதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. இப்ப நேற்று முன்தினம் கதைக்கும் போது பேசியிருந்தோம், இந்த பல தளங்கள், வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற பல அமெரிக்க தளங்களில் விமானங்கள் நின்ற இடங்கள் எல்லாம் வெற்றிடமாக இருப்பது என்று கூறியிருந்தோம். இப்போது பார்த்தால் அந்த விமானங்களை வந்து அவர்கள் எங்கே, அதாவது இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த விமானங்கள் எங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள், இப்பதான் எல்லாத்துக்கும் செயற்கைக்கோள் இருக்கிறது என்றபடியால் செயற்கைக்கோளால் அதை ட்ரேஸ் பண்ணியிருக்கிறார்கள், எங்கே இதை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்று இப்போது சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒவ்டா என்ற தளத்தில் தான் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த புதிய செயற்கைக்கோள் படங்கள் அதனை காட்டியிருப்பதாகவும், கட்டாரில் உள்ள அல் உதை தளத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டதாக கருதப்படுகின்ற 5 முதல் 6 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள், டேங்கர் என்று சொல்றது, KC-135C என்று சொல்ற டேங்கர் விமானங்கள் இந்த படங்களில் காணப்படுவதாகவும், அத்துடன் மணல் படர்ந்த தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ள மேலும் 6 விமானங்களையும் அந்த செயற்கைக்கோள் படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கக்கூடிய இருக்கும். ஆனால் அதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த விமானங்கள் C-130 ரக சரக்கு விமானங்களாக இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஒவ்டா தளம் மற்றது நெகேவ் தளம் இவைகள் பாலைவன பகுதியில் அமைந்திருப்பதால், இஸ்ரேலின் அந்த மற்ற பக்கமாக அமைந்திருப்பதால் ஈரான் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காவதை ஓரளவு குறைவாக இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இதே சமயம் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன தெரிவித்திருக்கிறது என்று சொன்னால், ட்ரம்ப் விரக்தியிலும் இருப்பதாகவும் பதிலடி கொடுக்கும் மனநிலையில் தான் இருப்பதாகவும், ஏனென்று சொன்னால் அவரிடம் டிப்ளோமேட்டிக்காக, அதாவது ராஜேந்திர ரீதியாக ஒரு நகர்வை மேற்கொள்வதற்கு அவர்களிடம் எந்த விதமான
லிவரேஜ் என்று சொல்றது. எந்த விதமான பேரம் பேசும் சக்தியும் அவரிடம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் முன்பு மகிழ்ச்சி கொண்டிருந்தாலும் இப்போது ராஜதந்திர முயற்சிகள் மீது அவருக்கு நம்பிக்கை குறைந்து விட்டது என்றும், ட்ரம்புக்கு நெருக்கமான பெயர் குறிப்பிட விரும்பாத நிர்வாக அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவலை வெளியிட்டிருக்கின்றது. தீவிரமான குண்டுவீச்சு தாக்குதல்கள் மூலம் ஈரானியர்களின் மன உறுதியை உடைக்க முடியும் என்று ட்ரம்ப் இப்போது நம்புவதாகவும், ஓவர் அலுவலகத்தில் சமீபத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் ஈரானிய தலைவர்கள் அற்பமானவர்கள் என்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் ட்ரம்ப் சாடியதுடன் பல தரக்குறைவான வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஈரானுடனான போர் 5வது மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நிலையில் இது சில வாரங்களிலேயே முடிந்து விடும் என்றுதான் முதல் நம்பியிருந்தது. அதாவது 2 வாரங்கள்ல இவர்கள் அதுக்கு காலக்கெடு விதிக்கின்றார்கள். ஆனால் இப்போது 5வது மாதத்தில் அது காலடி எடுத்து வைப்பதுதான் ட்ரம்புக்குள்ள மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. இதனால் அவர் அதிக அளவு விரக்தி அடைந்த நிலையில் இருக்கிறதாகவும், மற்றது எண்ணெய்களின் விலை உயர்வு, செல்வாக்கு குறைவடைவது மற்றும் 18 இராணுவ வீரர்கள் உயிரிழந்தது என்பன அவரின் இந்த பதவி காலத்தை பலவீனப்படுத்தி இருப்பதாகவும், வரவிருக்கும் இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியினருக்கு ஏற்கனவே ஒரு குறைந்து வருகின்ற ஆதரவு இந்த வெற்றி வாய்ப்புகளை சேதப்படுத்தலாம் என்றும் ட்ரம்பின் ஆலோசகர்கள் சிலர் அச்சப்படுவதாகவும் அந்த ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க அதிகாரி ஒருவன் கூற்றுப்படி என்னென்று சொன்னால், ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்துவதை தவிர ட்ரம்புக்கு வேறு சிறந்த வழிகள் இல்லை என்றுதான் அவர் கருதுவதாகவும், தங்களை தாக்குவதற்கு ஈரான் கூறும் சாக்கு போக்கை வளைகுடா நாடு, அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போது குவைத் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அப்துல்லா அல் சைகி என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த வளைகுடா நாடுகளின் தளங்களை தாக்குவதற்கு ஈரான் கூறி வருகின்ற காரணங்களை, அதாவது அவர்கள் என்ன காரணங்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா தாக்குவதால் தாங்கள் அமெரிக்க தளங்களை தாக்குகிறோம் என்றுதான் கூறுகிறார்கள். தாங்கள் வளைகுடா நாடுகளை தாக்கவில்லை என்று தாக்குவதாக அவர்கள் ஒருபோதும் கூறவில்லை. அப்ப இப்ப அவர்கள் என்ன கூறுகிறார்கள், இந்த பேராசிரியர் என்ன கூறுகிறார்கள் சொன்னால், அதாவது குவைத்தின் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கூறுகிறார் என்றால், வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளை ஈரான் அந்த நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இருந்தன என்றும், ஏவுகணை தளங்கள் சொந்த மண்ணில் விழத் தொடங்கியதிலிருந்து அவர் அந்த நாடுகள் இப்போது ஒரு பொறுமையை இழந்து விட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அவரது வாதம் என்னென்று சொன்னால், புவியியல் சார்ந்ததாக இருப்பதாகவும், சுமார் 90% அமெரிக்க தாக்குதல்கள் கடற்படை தளங்களில் இருந்தே நடத்தப்பட்டதாகவும், முக்கியமாக ஈரானின் கடற்கரைக்கு அப்பால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற USS ஜார்ஜ் W. புஷ் மற்றும் USS அப்ரஹாம் லிங்கன் ஆகிய விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து புறப்பட்டு வந்த விமானங்களால் தான் இந்த பெருமளவான தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்ததாகவும், ஈரான் சொல்வது போல இந்த வளைகுடா நாடுகளில் இருந்து பெருமளவான தாக்குதல்கள் இடம்பெறவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது இதை ஒரு மறைப்பு என்று கூறுகிறார். அதாவது ஈரான் தனது தாக்குதல்களுக்கு ஒரு காரணமாக இதை கூறுகிறது என்று சொல்லியும், அதாவது தன்னை நோக்கி உண்மையில் தாக்குதல் நடத்தப்படும் இலக்குகளை தாக்குவதற்கு பதிலாக ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்குகின்றது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதனிடையே ஈராக்கை பொறுத்தவரையில் ஈராக் மீதான தாக்குதல்களை, ஈராக்கில் இருக்கின்ற கேர்டிஸ் அமைப்பாக இருக்கலாம் அல்லது ஈரானுக்கு எதிரான படைப்பிரிவுகளை ஈரான் தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஏபில் பகுதியில் இன்றும் ஈரான் ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருந்தன. ஆளில்லாத விமானங்களும் அங்கு தாக்குதலில் ஈடுபட்டிருந்தன, ட்ரோன்கள். அதில் 3 ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக கேர்டிஸ் அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைக்கு ஈராக்கிய இராணுவம், அதாவது ஈரான் ஆதரவு குழுக்களுக்கு எதிராக ஈராக்கின் இராணுவம் ஒரு தாக்குதலுக்கு தயாராக வருவதாகவும், பக்தாத் மற்றும் அருகிலுள்ள பகுவாம் பகுதி முழுவதும் ஈராக் இராணுவம் பெருமளவில் குவிக்கப்பட்டிருப்பதை இந்த படங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
ஈராக், குர்திஸ்தான் மற்றும் அண்டைய வளைகுடா நாடுகளை நோக்கிய ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் ஆளில்லாத விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகளை ஏவுவதை தடுக்க பாதுகாப்பு படை நடவடிக்கைகளுக்காக இவை குவிக்கப்பட்டிருப்பதாக கூறினாலும், இந்த அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்று வந்திருந்த ஈராக்கின் பிரதமர் வந்து இந்த முயற்சியில் இறங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. முன்னர் நாங்கள் தெரிவித்திருந்தோம், ஈராக் கூறியிருந்தது இந்த செப்டம்பர் மாதத்துக்கு முதல் ஈரானுக்கு ஆதரவான குழுவினர் ஆயுதங்களை கையளிக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த களமுனை திறக்கப்பட போகின்றது. ஆனால் இதனிடையே இன்னொரு களமுனை இப்போது திறக்கப்பட்டிருக்கின்றது. ஹூதீஸ் அமைப்பினர் நேற்று ஹூதீஸ் அமைப்பினர் வந்து, அதாவது அன்சர் அல்லா அமைப்பினர் வந்து சவுதி அரேபியாவின் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்களை தாக்கியிருந்தார்கள். ஒன்று தீப்பற்றி எரிந்திருந்தது முழுமையாக. இன்றும் அவர்கள் இன்னொரு கப்பலை தாக்கியிருக்கிறார்கள். அதாவது என்சிசி மசா என்ற அந்த கப்பல் வந்து இரசாயனம், கெமிக்கல் டேங்கர் என்று சொல்வது, இந்த தென்கடல் பகுதியில் வைத்து இன்று தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலின் அடித்தளம் ஹல் பகுதி சேதம் அடைந்தாலும் கப்பல் வந்து தன் சொந்த இடத்துக்கு சென்றடைந்ததாக கூறப்படுகின்றது. இது 3வது, அதாவது அன்சர் அல்லா அமைப்பு தாக்கிய 3வது கப்பல் இது. இந்த தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபியா வந்து ஏமன் படையினரின் கொடைரா துறைமுகத்தை வந்து இன்று 7 தடவைகள் தாக்கி இருக்கின்றது விமான குண்டு வீச்சுக்களால். சவுதி அரேபியாவின் விமானங்களை நோக்கி தாங்கள் ஏவுகணைகளை ஏவியதை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் விமானங்கள் வந்து திரும்பி சென்று விட்டதாக அன்சர் அல்லா அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் அது மட்டுமல்ல, தாங்கள் இதற்கு பதிலடியாக சவுதி அரேபியாவை தாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் சவுதி அரேபியாவின் லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் என்று சொல்கின்ற 2 வேர் ஹவுஸ் மீது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் 2 தாக்கியதால் அது அங்கு புகை மண்டலமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இப்ப 3 அடுத்த களத்தையும் திறக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவுக்கும் ஏமன் ஹூதிஸ் அமைப்பினருக்கும் இடையிலான ஒரு களமுனை திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் ஹோர்முஸ் நீரிணையில் வந்து இன்று அமெரிக்கா வந்து தங்கள் தடையை மீறி முற்பட்ட ஒரு கப்பலை தாங்கள் தாக்கி செயலிழக்க செய்திருப்பதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் கட்டார் மற்றும் பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சர்கள் இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான பேச்சுக்களை இன்று டோஹாவில் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் மிகவும் ஒரு உயர்மட்ட பேச்சுக்களை இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவின் டைஃபூன் ரக விமானங்கள், டேங்கர் ரக விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்படுகின்றன. அப்ப இதில் என்ன நடக்க போகிறது என்று சொன்னால், இப்போது எல்லோரையும் இணைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த போகிறார்கள் என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால், எரிபொருள் விலை இன்று எண்ணெய் $110 உயர்ந்திருக்கின்றது. ஆனால் அதே சமயம் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், பிரித்தானியாவின் எசெக்ஸ் பகுதியில் இருக்கின்ற செல்ஸ்வோர்ட் பகுதியில் இருந்த உட நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடிப்பினால் அந்த பகுதியில் பெருமளவான இடங்களில் தீ பரவி இருப்பதாகவும், அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் பெருமளவானவை அழிந்திருப்பதாகவும், அருகில் உள்ள மக்களை ஜன்னல்களை பூட்டுமாறும் வெளியில் வர வேண்டாம் என்றும் கூறுவதுடன் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதியில் குமிந்திருக்கிறார்கள். முதல் கட்ட தகவல்களின் அடிப்படையில் அங்கு ஒரு உட நிறுவனம் ஒன்றில் விபத்து ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். அது விபத்தா எக்ஸ்ப்ளோஷனான சதி நடவடிக்கையான்றது இன்னும் தெரியவில்லை. இதே போன்ற ஒரு விபத்து லெபனானில் முன்னர் நினைக்கிறேன் 4-5 வருடங்களுக்கு முன்னர், இந்த சண்டைகளுக்கு முன்னர் லெபனான் துறைமுகத்தை தகர்த்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு கப்பலில் கொண்டு செல்லப்பட்ட அமோனியம் நைட்ரேட்டை அவர்கள் சேமித்து வைத்த போது அதை வெடிக்க வைத்து அந்த துறைமுகத்தையே அழித்திருந்தார்கள் சதி நடவடிக்கை மூலம். அதற்கு பிறகு நாங்கள் கடந்த வருடம் பேசியிருந்தோம், பிரித்தானியாவுக்கு வந்த ஒரு கப்பலை வந்து இங்கே கென்டின் கடல் பகுதியில்
பிரித்தானியா துறைமுகத்துக்குள் விடாமல் நடுக்கடலில் வைத்திருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த கப்பல் வந்து அமோனியம் நைட்ரேட் உணவு வகைகளுடன் ரஷ்யாவிலிருந்து வந்தது என்றும் அது பிரித்தானியாவின் ஒரு துறைமுகத்தை தகர்த்து அழிக்கிற நோக்கமாக இருக்கலாம், இந்த லெபனானில் செய்தது போல என்ற நோக்கத்துக்காக அவர்கள் அந்த கப்பலை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஆனால் இப்போது அதே போன்ற ஒரு தொழிற்சாலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பதற்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதனிடையே இந்த எரிபொருள் விலை உயர்வு வந்து மிகப்பெரிய ஒரு உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் மிக அதிகளவான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. இதில் கூடுதலாக பாதிக்கப்படுவது வந்து ஐரோப்பா தான். ஐரோப்பாவின் எல்என்ஜி என்கின்ற திரவ எரிவாயு அதன் திரவ எரிவாயுவின் கையிருப்பு முற்றாக சரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை விரைவில் மீண்டும் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பெருமளவில் கொள்முதல் செய்யவில்லை என்று சொல்லியும் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஆசிய நாடுகள் இதற்கு எதிராக, அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ஆசிய நாடுகள் அதனை வாங்கி குவித்ததாகவும், அதாவது குளிர்கால சேமிப்பு நிரப்புதல் இப்போது குளிர்காலத்துக்கு தேவையான எரிவாயு சேமிப்பு ஐரோப்பாவில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்று சொல்லியும், அதாவது இன்று நடக்கின்ற ஒவ்வொரு தாக்குதல்களும் ஆசிய கப்பல்கள், அதாவது ஆசிய சரக்குகளுக்கும் ஐரோப்பாவுக்கு, அதாவது ஆசிய நாடுகள் இந்த எண்ணெய்களை மிக குறைந்த விலையில் வாங்கி பிறகு ஐரோப்பாவுக்கு கூடுதல் விலையில் விற்க வேண்டிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி உலகளாவிய தேவை அதிகரித்து வருவதால் வந்து அமெரிக்க உற்பத்தியாளர்கள் இதில் வெற்றி கண்டிருப்பதாகவும், அதாவது அதிக அளவான விலைக்கு அவற்றை ஐரோப்பாவுக்கு விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது. ஜெர்மனியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஜெர்மனி கிட்டத்தட்ட முதல் 12 யூரோக்களாக இருந்த ஒரு கராடி கியூபிக் மீட்டர் எரிவாயு இப்போது $60 யூரோக்களுக்கு ஜெர்மனி அதை வாங்குவதாக கூறப்படுகிறது. இதே சமயம் இந்த எரிபொருள் விநியோகத்தில் நோர்வே வந்து அதிக லாபத்தை சம்பாதித்து வருவதாகவும், நோர்வே கடந்த காலாண்டில் கிட்டத்தட்ட 3% அதிகமான எரிவாயு மற்றும் எண்ணெயை உற்பத்தி செய்து 77% லாபத்தை சம்பாதித்திருப்பதாகவும், இந்த இக்வினோரின் செயற்பாட்டு வருமானம் ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்ததை விட முன்பு $6.5 பில்லியன் இருந்தது என்று சொல்லி இப்போது 11.48 பில்லியனை எட்டி இருப்பதாகவும், பணப்புழக்கம் கூட கிட்டத்தட்ட 9.47% உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது வந்து கூடுதலாக அதிக எண்ணெயை உற்பத்தி செய்ததை விட இவர்கள் அதிக விலைக்கு விற்றிருக்கிறார்கள் எண்ணெயை என்றதான் இங்கிருக்கின்ற பிரச்சனை. ஈரானுடனான போர் இதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது என்றும், ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதும் ஹூதி அமைப்பு சவுதி அரேபியா என்ற கப்பல்களை தாக்கியதும் இன்றைக்கு இந்த பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை கூட 94க்கு அதிகரித்து பிறகு 110 அதிகரித்திருந்தது. இந்த செலவில் அதிகம் பாதிக்கப்படுவது ஜெர்மனி என்றுதான் கூறப்படுகிறது. ஜெர்மனி இறக்குமதி செய்யும் எரிவாயுவில் சுமார் 44% இப்போது நோர்வேயில் இருந்துதான் வருகின்றது என்று சொல்லியும், 2020 ஜெர்மன் எல்லையில் 1 மெகாவாட் மணி நேர எரிவாயு, அதாவது 1 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய தேவையான எரிவாயு வந்து $12 இருந்ததாகவும் இப்போது $60 இருப்பதாக, 60 முதல் 12 யூரோவாக இருந்ததாகவும் இப்போது €60 இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதே சமயம் இந்த அமெரிக்காவின் தற்போதைய நடவடிக்கையின் காரணமாக சீனாவுடனான ஒரு போரில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கலாம் என்று ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக த எக்கனமிஸ்ட் என்ற நாளேடு தெரிவித்திருக்கின்றது. அது என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், தாய்வான் மீதான ஒரு படையெடுப்புக்கு சீனா தயாராக வருவதாகவும்,
ரஷ்யா வந்து சீனாவுக்கு உதவுகின்றது என்றும் அந்த பத்திரிகையின்படி 2024 முதல் இந்த வோல்க்ரோ வோல்கோகிராட் அருகே உள்ள ஒரு ரஷ்ய ராணுவ பயிற்சி தளத்தில் சீன ராணுவ வீரர்கள் ட்ரோன்கள் மற்றும் நகர்ப்புற சண்டை முறைகளை பயிற்சி முறைகள் தொடர்பான பயிற்சிகளை எடுத்து வருகிறார்கள் என்று சொல்லியும் கிழக்கு உக்ரைனில் மாஸ்கோவின் முக்கிய ராணுவ நடவடிக்கைகளில் ஒன்றான ரஷ்யாவின் 8வது ராணுவம் பிரிவு வந்து இந்த பயிற்சி தளத்தை வளமையாக பயன்படுத்தி வருவதாகவும் கிரெம்ளின் முன்பு சீனாவுடன் இந்த தனது ராணுவ பயிற்சியையோ அல்லது உத்திகளையோ முந்தி பகிர்ந்து கொள்வதில்லை என்றும் அதை பகிர்ந்து கொள்ள தயங்கியது என்று சொல்லியும் ஆனால் இப்போது வந்து அதை சீனாவுக்கு மிக எளிதாக கற்றுக் கொடுக்க கிரெம்ளின் முடிவு செய்திருப்பதாகவும் இந்த எக்கனாமிஸ்ட் என்ற நாளேடு கூறப்பட்டிருக்கின்றது. இது சீனாவின் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை மேலும் தரமுயர்த்தவும் அத்துடன் அமைதியான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் உருவாக்கத்திற்கு உதவுவதிலும் ரஷ்யா வந்து முன்னணியில் நிற்பதாகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகள் அதனை உறுதிப்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறது. தாய்வான் மீதான சாத்தியமான போரின் முக்கிய அங்கமாக இத்தகைய கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து உதவும் என்று சீனா கருதுகின்றது. இதில் அமெரிக்கா தலையிட்டால் இது ஒரு பெரிய மோதலாக மாறக்கூடும் என்றும் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அவற்றை எதிர்கொள்வது ஆகிய இரண்டிலும் கவனம் செலுத்தி ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெறுகின்ற முதல் கூட்டு கடற்படை பயிற்சிகள் இப்போது நடைபெற்று வருவதாகவும் கருங்கடலில் உக்ரைனின் கடற்படை ஆளில்லாத விமானங்களை மாஸ்கோ எதிர்கொண்டு வரும் நிலையில் அங்குள்ள ரஷ்ய கடற்படையினரின் அனுபவத்தை ஆய்வு செய்வதில் வந்து சீனா வந்து மிக ஆர்வமாக இருப்பதாகவும் அந்த பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் ரஷ்யாவில் இப்போது ரொமேனியாவில் வந்து ஆளில்லாத தாக்குதல் விமானம் அதாவது ட்ரோன் ஒன்றை ரொமேனியாவின் F-16 ரக விமானம் சுட்டு வீழ்த்தியதாக ரொமேனியா தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் ரஷ்யா கூறியிருக்கின்றது கிட்டத்தட்ட 571 ட்ரோன்களை தாங்கள் இன்று சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் அதே சமயம் இந்த வைல்பெரிஸ் வேர்ஹவுஸ் முதலில் 2 வேர்ஹவுஸை உக்ரைன் தாக்கியிருந்தது. இன்றும் மேலும் 3 வேர்ஹவுஸை உக்ரைன் தாக்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இன்று இஸ்ரேலில் மேற்கு கரையில் இடம்பெற்ற மோதல்களில் அதாவது பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர் ஒருவரை கொன்றதாகவும் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் படையினர் 4 பலஸ்தீனியர்களை கொன்றதாகவும் கூறியிருக்கிறது இஸ்ரேல். ஆனால் பலஸ்தீனியர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த அத்துமீறிய குடியேற்றவாசிகள் பலஸ்தீன இளைஞர்களை தாக்கியதாகவும் அதை திருப்பி தாக்கிய போது அவர்கள் பலஸ்தீனிய இளைஞர்களை சுட்டுக் கொன்றதாகவும் கூறியிருக்கிறார்கள். காணொலிகளை பார்க்கும் போது ஒரு இளைஞர் பலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞர் ஓடும் போது அவரை அருகில் வைத்து மண்டையில் சுட்டு அவர் கீழே விழுவதை அந்த காணொலிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயம் நெத்தனியாவு என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேல் வந்து சிறிய நாடாக இருந்தாலும் குளோபல் பவர் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது உலகத்தின் ஒரு சூப்பர் பவராக இஸ்ரேல் இருப்பதாகவும் அதை யார் கூறியது என்று சொன்னால் ரஷ்யாவின் அதிகாரிகள் அதை கூறியதாகவும் அதே போல வெவ்வேறு நாடுகளின் அதிகாரிகளும் அவ்வாறே தங்களை அழைப்பதாகவும் சீனா போல தாங்கள் பெரிதாக இல்லை, அமெரிக்கா போல தங்களிடம் பெரிய நாடு இல்லை, இருந்தாலும் தாங்கள் இந்த உலகத்தின் ஒரு சூப்பர் பவராக இருப்பதாக கூறியிருக்கின்றார். ஆனால் இதனிடையே நியூயோர்க்கின் மேயர் வந்து நகரபிதா மம்தானி அண்மையில் உங்களுக்கு தெரிவித்திருந்தார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஒரு போர்க்குற்றவாளி என்று சொல்லி அவர் கூறிய அந்த கருத்தை அந்த சமூக வலைத்தளத்தில் ட்விட்டரில் கிட்டத்தட்ட 87 மில்லியன் மக்கள் பார்வையிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல லண்டன் மேயரும் வந்து சிட்டிகான் அவர் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஒரு போர்க்குற்றவாளி என்று சொல்லியும் அந்த போர்க்குற்றவாளியை தாங்கள் லண்டனுக்கு அனுமதிப்பது
தவறு என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது நியூயார்க்கின் மேயரும் ஒரு முஸ்லிம் இனத்தவராகத்தான் இருக்கின்றார். பிரித்தானியாவின் லண்டன் மாநகரமான லண்டன் மேயரும் ஒரு முஸ்லிமாகத்தான் இருக்கிறார். அவர்கள் இருவரும் இப்போது உறுதிப்பட கூறியிருக்கிறார்கள், இஸ்ரேல் இந்த நடவடிக்கை ஒரு போர்க்குற்றம் என்று கூறியிருக்கிறார்கள். இத்துடன் இன்றைய இந்த செய்தி தொகுப்பை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளையான அப்டேட்டை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கோ யாருக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.